இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு மாறாக நிறைய மக்கள்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் சிலைகளை. அப்பொழுது மக்கள்கள் அவ்வூரில் இல்லாத பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்து சிலைகளையும் உடைத்தார்கள். அப்படி உடைக்கும் பொழுது அதை தெரிந்த மக்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் தூக்கி போட்டான். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருந்து மிகவும் விரைவாக இறங்கி இவ்வுலகிற்கு வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நான் உங்களுக்கு உதவவா என்று கேட்டார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு இந்த கஷ்டத்தை தந்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இந்த கஷ்டத்திலிருந்து என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நீக்குவான் என்று கூறினார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்பிற்கே கட்டளையிட்டான், யா நார் கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது நீ குளிர்ச்சியாக மாறிவிடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்பிற்கே கட்டளையிட்டான். ஏனென்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது கொண்ட இறையச்சம். அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு அனைத்து நிலைகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமே எனக்கு உதவுவான் என்று மிகவும் வலிமையாக மிகவும் அழுத்தமான இறையச்சம் கொண்டிருந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் இப்பொழுது நினைவு கூறுவோம். யா ஸலாமு யா ஸலாமு யா ஸலாமு